ஆயர்பாடியில் கண்ணனும் அவனுடைய நண்பர்களும் கன்றுகளை மேய்க்க வந்திருந்த போது அவர்கள் அனைவருக்கும் பசி வந்தது. கண்ணன் கூறினான், அருகிலே தீட்சிதர்கள் யாகம் செய்கிறார்கள், அங்கே சென்று அவர்களிடம் பிரசாதம் கேட்கலாம் என்றான். கண்ணனும் அவனது நண்பர்களும் யாகம் செய்யும் இடத்திற்கு சென்றார்கள். கண்ணன் வெளியே நின்றுக்க அவனது நண்பர்கள் தீட்சிதர்களிடம் உணவு கேட்டார்கள். ஆனால் தீட்சிதர்கள் உணவு தர மறுத்தார்கள். கண்ணன் தீட்சிதர்களின் பத்னியிடம் சென்று கேளுங்கள் என்று கூறினான். தீட்சிதர்களின் பத்னிகள் கண்ணன் கேட்டான் என்று அறிந்தவுடன் ஆனந்தத்தில் உணவுகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். கணவர்கள் தடுத்தாலும் மீறி வந்தார்கள். கண்ணன் பத்னிகள் எடுத்து வந்த பிரசாதத்தை நண்பர்களுடன் சாப்பிட்டு அவர்களை அனுகிரகித்தான். ஒரு தீட்சிதரின் பத்னியை அவளது கணவர் தடுத்தார். கண்ணனை காண முடியாத துக்கத்தில் அங்கேயே அவளது உயிர் பிரிந்து வைகுண்டத்தை அடைந்தது. உயிரே பிரியும் அளவிற்கு கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் எனக்கு உள்ளதா? இல்லையே. நான் இந்த ஊரில் இருந்தால் என்ன, பக்கத்து ஊரில் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் கூறினாள்.